போட்டுக்கட்ட ஓரத்திலே பிள்ளையோ பாவம் உயிர் கொடுத்து ஆடுறேன். மூத்து குளிக்க வரிகளா மூச்சையடக்க வரிகளா அவரு கைய உணாம பல்ட்டி அடிச்சார்ல. ஆமா நான் எப்படி கைய தலைய உணாம பல்ட்டி அடிக்கவா? ஏதோ ஒரு திறமை நீ காட்டணும், அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். உனக்கு தெரியாதானே? செய்வோமா? ஆனா இன்னைக்கு என்ன, ஆனா இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேங்கிறியா? அங்க பாக்கணும்ல, அதனால நாங்க ஆர்வமா தெரிகிறோம். அப்படியா? அதனால நானும் முத்துல குளிக்கவே வேண்டாம், விலை அதிகமா. முத்து வேண்டாம். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? நாதத்திலே தலைவன் புறக்கேட்டே நாதத்திலே என்னை நான் பரவே நாதத்திலே தலைவன் புறக்கேட்டே நாதத்திலே என்னை நான் பரவே ஓரத்திலே என்னை மூழ்க வைத்து ஓரத்திலே என்னை கருவறை போல் ஓரத்திலே என்னை கருவறை போல் அன்பு உள்ளகத்தை நன்றி. எரிமணி இருந்த உலகம் இருக்க அதாவது ஆடலாம், அந்த நட்சத்திரம் பாதிக்காம அருமையாடிய ஜோடி மஞ்சள் கூறு
பார்க்க சேதாரம். ஆமா நான் தாங்க மாட்டேன் எனக்காண்டி வேண்டிக்கிட்டு பழனிமலைக்கு மாமா ஏய், ஏய், காவடி விடுறா. நல்லா கேப்ப, நீ போற சைஸே ஒரு மாதிரி இருக்கு. அதான் பயப்படுறேன். அவருக்கு பழக்கம் இல்லைல்ல. நான் காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். வீடு வரலாம் போச்சு. இல்லாத மனுஷன் போய் எது அன்புன்னு பாஸ் அதிகமா இருக்கு. வீர வீரமா சரி, பொண்ணை வந்து டான்ஸ் கிளப்ல தூக்கிச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதே மாதிரி டான்ஸ் கிளப்ல பப்புனார தூக்கணும். மாமா நீ முடிஞ்சுடா. நீ எதுக்கு அலையிறேன்னு எனக்கு தெரியுதா? ஆனா காலையில ஒட்டிகளும் வாங்கிட மாட்டேன். உங்களை மட்டும் ஒற்றையில காவல தொட்டு 2 பேருமே சேர்ந்து மொட்டை கொண்டு போடா, அது விட மாட்டியா? என்னம்மா வேணுமா? சரி சரி சரி, நீ இப்ப பேட்ட காட்டுமா? நான் கலட்டினாலும் கண்ணங்கரையும் தாண்டா தெரியும். ஆட்டுத்தோலை உரிச்சாப்புல உரிக்கணும் மேல இருந்து. நான் என்ன உரிச்சு விடுறேனே. நீ எப்ப பண்றீங்க? சரி நான் போயிட்டு வரவா? எங்க வர? இந்த பேக் எதுக்கு எடுத்து வந்த? நீ எப்படியே எங்க 2 பேத்தையும் கொள்றதுக்கு தெரியுது. சாரி, நினைக்க தப்பா நினைக்கிறீங்க. உங்க திறமையை நீங்க மக்களுக்கு காட்டுறீங்க. எங்க திறமையை காட்டுறேன்னு கையால் உடஞ்சிச்சுன்னா இன்னைக்கு பாத்துட்டு காலையில போயிருவாங்க. உனக்கு இன்சூரன்ஸ் எல்ஐசில போட்டுக்க கொரோனா நேரத்துல கஷ்டப்பட்டுமே யாராவது ஒரு போன் பண்ணி நல்லா இருக்கேன்னு கேட்டாங்கன்னா கேட்க மாட்டோம்ல. கேட்க மாட்டேன். கேட்டா கடன் கேட்போம்னு அவங்களுக்கு தெரியும். கடமை எங்க யார்கிட்ட கொடுத்தாலும் வாங்கிடலாம், நாடகக்காரர்கிட்ட கொடுத்தா வாங்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். சரி, மாமா நல்லவர். எத்தனை பேருக்கு பிள்ளை கொடுத்துருக்கா தெரியுமா? பிள்ளைல பத்திரம் போட்டு கொடுத்துருக்கா தெரியுமா? எவ்வளவு பெருமையா பேசுறேன். சில நேரம் உண்மை கசக்கதான் நம்ம செய்யணும். அப்ப நானும் அதே மாதிரி செய்யணுமா? மாமா சொல்லுங்க, நம்ம செய்ய வேணாம் மாட்டேன். காவடி மொட்டை கூடி அடி கண்ணங்கர் தகிழி கட்டழகே என்ன விபூதி போட போறியா அவனுக்கு? கஷ்டப்பட்டு அங்க இருந்து பழனி மலை ஏறி வந்து சாமிய பார்க்காம போனா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல கலர செஞ்சிருக்கு. நீ கொடுத்து வச்சவே என்னென்னமோ மேல செய்கிற. நாங்க எல்லாம் மேடையில பஃபுனா நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கும், டான்ஸராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மணிமகளை அவர்களுக்கும், மணக்காட்டூர் தொண்டபுரியைச் சேர்ந்த மலைச்சாமி ரவிச்சந்திரன் முருகம்மாள் குடும்பத்தார்களின் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது. அள்ளி கொடுங்க கொடுங்க, அன்பளிப்பு கொடுங்க. அதாவது மேடையில் நான் சம்பளம் வாங்கின அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த மாரி உழைச்சு இந்த கைத்தட்டி வாங்குறது தான் மிகப்பெரிய விஷயம். எங்களுக்கு அன்பளிப்புங்கிறது அடுத்து. ஆனா அன்பளிப்பு கொடுத்த அன்பு வந்து நன்றி. எனக்கு இல்லையா? செஞ்சாரே எனக்கு காசு புரிச்சுக்கிட்டு அடி வருவேன்.
திரும்பி கொண்டு வா. ரொம்ப உதவும் அன்பளுக்கு கொடுத்த அண்ணனுக்கு மனமார்ந்த குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி. குடும்பத்தார் என்ன மணக்காட்டூர் அன்பு குடும்பத்தினர்கள் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த குடும்பத்தினருக்கு நன்றி. அங்கிருந்து சிரமப்பட்டு இந்த பொம்பளை பிள்ளை இப்படி ஆடுதேன்னு இறக்கப்பட்டு வந்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சரி, என்னன்னா கொரோனா நேரத்துல எல்லாரும் வீட்டுல இருந்துட்டோம். ரொம்ப நாள் உங்களையும் நாங்களும் பார்க்கல, எங்களை நீங்களையும் பார்க்கலையா? அதனால கொஞ்சம் நாங்க சலிச்சுட்டாலும் உங்களுக்கு என்னப்பா பழைய மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், எங்க குழப்பு கெட்டு போயிடும். அதனாலதான் ரொம்ப சிரமப்பட்டு ஆடுறோம். நீங்க கொடுக்குற கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கு பெண்கள்லாம் கைத்தட்டீங்க, மிகப்பெரிய விஷயம். அதுக்கே ரொம்ப நன்றி. ஏன்னா சில ஊர்ல எல்லாம் ஆண்கள் தான் கைத்தட்டுவாங்க, பெண்கள் கைத்தட்ட மாட்டாங்க. ஏன்னா ஊர் கட்டுப்பாடு, அண்ணன் தம்பி எல்லாம், அதனால இருக்கலாம். ஆனா அதையும் மீறி ஒரு பெண் ஆடுறாங்கிறது கைத்தட்ட பாத்தீங்களா, அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய விஷயம். அது கடைசி வரைக்கும் இருந்தா எங்களுக்கு போதும் சந்தோஷம். இந்த கௌசபுரத்துக்கு வருகை இருந்திருக்கும் எனது அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும், சிறப்பாக அறிய தங்கராஜ் அவர்களுக்கும் நம்ம கௌசபுரத்தி அன்புகளையும் சார்பாக ஜோர ஒரு கைத்தட்டு எல்லாரும். நன்றி. சாமி அவரை நம்பி கைத்தட்டாதீங்க. அடுத்த கிளப்புனாலும் கிளப்புவாரு. நாங்க எங்களை இவ்வளவு தூரம் ஆட வச்சு இவ்வளவு தூரம் பேர் வாங்க வச்ச பெட்டிக்கார அருண் அண்ணனுக்கு நீங்க ஒரு கைத்தட்டுக்க சிறந்த மனிதர். தூண்டுகோல் இல்லாம விளக்கு எரியாது. அதுக்கப்புறம் இசை கலைஞர்கள், ஏன்னா முன்னாடி அவங்க சரியா இருந்தா தான் பின்னாடி, முன்னாடி 2 மாடு சரியா இருந்தா தான் பின்னாடி போற வண்டி சரியா இருக்கும். அப்ப அவங்க சரியா இருந்தா தான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். உண்மைக்கு அருமையான பக்க மேளங்கள், பக்க மேளம் அனைவருக்கும் கிராமத்து சார்பா ஒரு அதுக்காண்டியே நான் சிவாவுக்கு 2 புரோட்டா வாங்கி கொடுத்திருக்கேன். அதுக்காண்டியே மகனுக்கு நிறைய ஏற்பாடு வச்சு வச்சிருக்கேன். எனக்கு யாருமே 9ஆம் நம்பர் ரூமுக்கு போயிருக்கேன். பிடாரப்பட்டி ஏபிஜே ஆண்டிச்சாமி, தொட்டிச்சாமி, மணிமேகலை தங்கராஜ் இருவருக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய ஏபிஜே ஆண்டிச்சாமி, தொட்டிச்சாமி அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் எங்க அனைவரையும் பாராட்டி கைத்தட்டி ஆரவாரப்படுத்தி அந்த கிராம ரசிக பெருமக்களுக்கு மனமான நன்றி. சரி, பெட்ரோல் ஆண்டிச்சாமி குண்டு நீ வச்சுக்க பீரைக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டிச்சாமி அண்ணன் அவர்கள் இங்கு பப்புன் இருவரையும் பாராட்டி 50 அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். நன்றி. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. 100 ரூபாய் கொடுக்கணும் அவசியம் இல்ல, 1000 அப்படி அதுவும் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பரை கூட கொடுத்துட்டு போறோம். காலையில போய் காதுல கழுத்துல கொரோனாவோட அரமானத்துல கிடக்கடா கவனிக்க கொடுத்துருவாங்க. காலில செருப்பு தான் இருக்கும், எடுத்து அப்புறம் எடுத்துக்கிறது சமாவுல. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கிளம்புது. என்னது கிளம்புது? ஆர்வம். ஏன்னா உண்மைக்குமே நான் நாடக உலகத்துக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. ஏன்னா உண்மைக்குமே 6 வருஷம் ஆகுது. உண்மைக்குமே நான் இவ்வளவு தூரத்துக்கு ஆடுறேன்னா அருமை அக்கா மணிமேகலை அக்கா ரொம்ப ஒரு முக்கிய காரணம். அக்கா வைக்கலாடா மான கட்டவனே 6 மணி வரைக்கும் நீ என் பொண்டாட்டியா? 6 மணிக்கு மேல நாளைக்கு நீ என் பொண்டாட்டி எனக்கு தெரியாது. அக்கா நோக்கால அப்புறம் நெஞ்ச தொட்டு பார், அது மணிமேகலை பெணையாது நோக்காமல அவ வண்டி செட்டா கிடக்கு. சரி, இது முக்கியமான விஷயம். நாடக நடிகர்களை எப்படி இந்த கலைஞர்கள் குறிப்பிட்ட நடிகர்கள் வேணும்னு சில ஊர்ல கேட்கறதுக்கு காரணம் வந்து யூடியூப்ல வீடியோவை பார்த்துதான். அப்படி நாடக கலைஞர்களை உள்நாட்டு ரசிகர்கள் மற்றும் வெளிநாட்டில் வாழும் நமது தமிழர் ரசிகர்களுக்கும் எடுத்துரைக்கும் அன்னை தமிழன் சுபா தங்கராஜ் அன்பு நண்பர். அவங்களாம் வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஒரு மேக்கப் பாக்ஸே வாங்கி கொடுத்தாரு. ஆமா, சிறந்த டான்சர் 2017 விருது வாங்குறதுக்கு ஒரு முழு காரணம் வந்து அவருதான். அது இல்லாம மாயக்குள மாதவன் வந்திருக்காரா? அங்க இருக்காரா? மீனாட்சி கிளிய வச்சு ரொம்ப பிரபலம் ஆயிட்டாப்ல. அவரும் குறுகிய காலத்துல அவரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. அவரும் நடிகர்களை எல்லா கதை நாடகங்களையும் எடுத்து போடக்கூடிய அன்பு நண்பர். நேரையே சென்று யூடியூப் எடுத்து நல்ல முறையில் அண்ணன் சிறப்பா பண்றாங்க. அண்ணாவுக்கு மனமான நன்றி. மற்றும் சிறப்பான அண்ணன் அலங்கப்பட்டி மணி அண்ணன் அவர்களுக்கும் லைவ் எல்லாம் நீ குடிக்கிறது சரி நல்லா போடுற தம்பி. அன்பு தம்பி மணி அவர்களுக்கு என் பேரை வச்சிருக்க ஒழுக்கமா இருந்துக்க. ஆமா, நல்லா சோத்தத்துக்கு பேரு. அன்பு நண்பருக்கு மனமார்ந்த நன்றி. யூடியூப் நன்றி. இவ்வளவு சிறப்பா எல்லாத்தையும் சொல்றீங்க, ஒளிபெருக்கி சொல்லலையே. ஒளிபெருக்கி நாடக சிறப்பா அமையணும்னா இந்த மாதிரி ஸ்ரீ ஆடியோஸ் நண்பர்களுக்கு
நாடகம் சரிங்க சார், நன்றி நன்றி. உண்மைக்கு அருமையான ஒரு மைக் செட். நாங்க இதை சொல்லவே கிடையாது. ஏன்னா ஏன் மைக் செட் நல்லா இருக்கா? பிள்ளை இளவட்ட பிள்ளையா உட்காந்துருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சாக்காது. கல்யாணம் முடியலன்னா நீங்க எல்லாம் எனக்கு சொந்தம், முடிஞ்சுட்டு அவனுக்கு சொந்தம். வேணாம் வேணாம். வடக்கி கிளந்த தமிழன் பாய்ஸாடா பேர் வைக்கிறீங்க, எங்கடா கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க வைக்கிறியா? எந்த ஊர்ல ஒரு குரூப் வச்சிருக்காங்க, சரத்தன் போது சாரபாம்பு கொடுப்பான். வடக்கி கிளந்த தமிழன் பாய்ஸ் அன்பு நண்பர்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். இருவருக்கும் அன்பு நண்பருக்கும் நன்றி நன்றி. ரூம் போட்டு நல்லா வைக்கிறோமாமா. என்ன மஞ்சள் தப்பு கண்ணும் தப்பு கொள்ளு ஒட்டி கொள்ளும் தொட்டு கல்லு ஊட்டி கொள்ளும் ஊட்டி கொள்ளு தட்டி கொள்ளு எப்படி மெதுவா தந்தி எதிச்சானே மச்சானே
போய் நான் வெட்டியா பாடிட்டு இருக்கேன். நான் பாவம் பண்ணமோ தங்கராசு நல்லாரு